அனைவருக்கும் தமிழ் வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு முக்கியமான அறிக்கையை விட்டுள்ளது. நெய்வேலி NLC அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் நிலத்தடி நீரில் அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் பல மடங்கு அதிக பாதரசம் இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அங்கு வாழும் மக்களுக்கு சிறுநீரக கோளாறு, ஆஸ்துமா வருவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. நிலத்தடி நீரில் அவசியம் கனிமங்கள் இருக்க வேண்டும், ஆனால் அவை ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் இருக்க வேண்டும். அவை அதிகமாகும் போது நம் உடலுக்கு பல தீங்குகளை விளைவிக்கும். இதனை pH அளவு மற்றும் TDS என்று சொல்லப்படும் மொத்த கரைக்கப்பட்ட துகள்களின் எண்ணிக்கையை வைத்து முடிவு செய்யலாம். அதே போல குடிநீரில் பாதரசமும் மிக குறைவான அளவில் தான் இருக்க வேண்டும். அதாவது இந்திய தரப்படி குடிநீரில் அதிகபட்ச பாதரச அளவு 0.001 மில்லிகிராம் பர் லிட்டர் அளவுதான் இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்த சோதனைப்படி NLC சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீரில் பாதரசத்தின் அளவு 0.115 மில்லிகிராம் பர் லிட்டராக உள்ளது. இது கிட்டத்தட்ட அனுமதிக்கப்பட்ட அளவை விட 115 மடங்கு அதிகம். இப்படி அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக பாதரசம் கலந்த நீரை தொடர்ந்து அருந்தும் பொழுது தோல் வியாதிகள், நரம்பு மண்டல பாதிப்பு, சுவாச மண்டல பாதிப்பு, சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வீராண ஏரியும் NLC-யால் ஏற்பட்ட பாதிப்பிலும் தப்பவில்லை. அந்த ஏரியில் உள்ள நீரிலும் பாதரசம் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் முடிவுகள் எந்த வகையிலும் அதிர்ச்சி அளிக்கவில்லை. காரணம், கடந்த 2023ஆம் ஆண்டில் பூவுலகி நண்பர்கள் என்ற தொண்டு நிறுவனத்தால் நடத்தப்பட்ட ஆய்வில் வடக்கு வெள்ளூர் என்ற கிராமத்தில் நிலத்தடி நீர் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 250 மடங்கு அதிகமாக பாதரசம் கலந்திருப்பது தெரிய வந்தது. ஆய்வு நடத்தப்பட்ட 90% வீடுகளில் உள்ளவர்களில் எவரேனும் ஒருவருக்கு சிறுநீரகம், தோல், மூச்சுத்திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதும் உறுதியாக இருந்தது. அவை இப்போது இந்த ஆய்வின் மூலம் மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது சரி, நெய்வேலியில் உள்ள அணுமின் நிலையத்தால் நிலத்தடி நீரில் பாதரச அளவு எப்படி அதிகமானது? அங்கு நிலக்கரி தானே பயன்படுத்துறாங்க, பாதரசம் பயன்படுத்தவில்லையே. ஆக உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு NLC தான் காரணமா என்று நமக்கு சந்தேகம் வரலாம். அதை பற்றி ஒரு விளக்கத்தை பார்ப்போம். அனல்மின் நிலையம் என்பது நீராவி மூலம் வரும் அழுத்தத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பது. நீராவியை உருவாக்க நீர் கொதிக்க வேண்டும், அதற்கு எரிபொருள் தேவை. அந்த எரிபொருள் தான் நிலக்கரியாக உள்ளது. எந்த எரிபொருளாக இருந்தாலும் அவை எரிக்கப்படும் பொழுது அதில் இருந்து ஈயம், நிக்கல், பாதரசம் உள்ளிட்ட தனிமங்கள் புகையாக வெளியேறும். இப்படி வெளியேறும் தனிமங்கள் வளிமண்டலத்தில் கலக்கும். பின்னர் அவை ஈரப்படிதல் வெட் டெபாசிஷன் அல்லது உலர்படிதல் ட்ரை டெபாசிஷன் முறையில் பூமியை வந்தடைந்து மண்ணில் கலந்து பின் நிலத்தடி நீரோடு கலந்துவிடும். இதில் ஈரப்படிதல் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். மழை அல்லது பனி மூலமாக வளிமண்டலத்தில் உள்ள மாசுகள், தனிமங்கள் மண்ணில் வந்தடைவது. உலர்படிதல் என்பது மழை இல்லாத காற்று மூலமாகவே வளிமண்டலத்தில் உள்ள பாதரசம் உள்ளிட்ட தனிமங்கள் மண்ணில் கலப்பது. இந்த முறையில் தான் நீண்ட காலமாக பாதரசம் உள்ளிட்ட தனிமங்கள் மண்ணில் கலந்து நிலத்தடி நீரோடு சேர்ந்து அதன் அளவை அதிகப்படுத்தி விட்டது. அதன் பாதிப்பு இப்பொழுது மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. இதற்கெல்லாம் தீர்வு என்று பார்த்தால், மக்களுக்கு அதிக பாதிப்பை விளைவிக்கும் அணுமின் நிலையம், அனல்மின் நிலையம் மூலமாக மின்சாரம் தயாரிப்பதை விட்டுவிட்டு சுற்றுப்புறத்துக்கு பெரிதும் பாதிப்பு இல்லாத சூரிய ஒளி மின்சாரம், அதாவது சோலார் பிளான்ட், சாண எரிவாயு நிலையம், பயோகேஸ் பிளான்ட், காற்றாலை மின்சாரம், கடல் அலை மூலம் எடுக்கப்படும் மின்சாரம், இப்படிப்பட்ட வழிகளில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் முறைகளில் நாம் இறங்க வேண்டும். வளர்ந்த நாடுகள் அதை நோக்கித்தான் செல்கிறார்கள். மக்களுக்கும் சுற்றுப்புறத்திற்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் செய்யப்படும் உற்பத்தி மட்டுமே உண்மையான வளர்ச்சி. அப்படி செய்யும் நாடுகள் தான் உண்மையிலே வளர்ச்சி அடைந்த நாடுகள்.